தங்கலான் படத்துக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறத கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸோ இல்லை மிக்ஸ்டு ரிவ்யூஸோ பார்த்துட்டு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்தோட கதை என்னன்னு நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேஜிஎஃப்போட ப்ரீக்வல்னு சொல்லலாம். ஓகேவா? கேஜிஎஃப்பில் ராக்கியும் அவருக்கு முன்னாடி இருந்த கருடன் அவங்க அப்பா எல்லாரும் தங்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற கதை. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அங்கே யார் தங்கம் எடுத்துகிட்டு இருந்தா, அந்த இடத்துக்கு எப்படி தங்கம் வந்தது, கோலாறு கோல்டு ஃபேக்ட்ரி அப்படின்ற இடத்தோட ஆரிஜின் என்ன, ஓகேவா? இதுதான் தங்கலானோட கதை. இதை ரஞ்சித் அவரோட ஒரு எப்படி சொல்கிறது, இதை ஒரு யூனிவர்ஸாகவே கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குது படம். அதிலும் எஸ்பெஷலாக வந்து சில சீன்ஸ் வரும். லைக் எப்படி சொல்கிறது, பிசி 5th சென்ச்சுரிஸ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொடுத்தது அவதார் ஃபீல் கொடுத்தது. ஸோ தயவு செஞ்சு யாரோட ரிவ்யூ நம்பாதீங்க. படத்தில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இப்போது நிறைய நியூஸ்லேயும் போட்டுட்ருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க பேசுகிறது புரியலை தேட்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது. மித்தபடி படம் ஒரு ட்ரீட்டு. ஆல்ரெடி சார்பேட்டா பரம்பரையை நம்ம எப்படி தேட்டரில் மிஸ் பண்ணமோ அது மாதிரி அவரோட தி பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் எப்போயுமே சார்பேட்டாவை தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக தங்கலான் இருக்கும். நானே இன்னொரு தடவை போய் பார்க்கலான்னு இருக்கிற அளவுக்கு இருக்குது படம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் 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 தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள்.